அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டூ ஆமினாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம குக் புக்ல ஸ்பைசி சிக்கன் பாஸ்தா செய்ய போறோம். என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாஸ்தாவ தண்ணி ஊத்தி லைட்டா வாஷ் பண்ணிக்கோங்க. இத ஒரு பாத்திரத்துல எடுத்து அது மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து பாஸ்தாவ நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 7 மினிட்ஸ் பாஸ்தா நல்லா குக் ஆயிரும். வெந்த பாஸ்தாவ ஒரு வடிகட்டி போட்டு, அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு, ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன அடுப்புல வச்சு, பேன் நல்லா சூடானதும், நான் பட்டர் சேர்க்கிறேன். பட்டர் சேர்த்த பிறகு, கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. பிறகு நான் பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்த இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, பிறகு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன். இந்த ஸ்டேஜ்ல நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற போன்லெஸ் சிக்கன இதோட சேர்த்து, இப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய காரத்துக்கு ஏத்த மாரி பெப்பர் ஆட் பண்ணிட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். இப்ப இந்த சிக்கன், மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒண்ணா நல்லா வெந்து வரட்டும். இப்போ நான் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜார்ல நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த தக்காளி பேஸ்ட்ட இதோட சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்ப சிக்கன் ஒரு 75% குக் ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் தண்ணியிலேருந்து வடிச்சு வச்சிருக்கிற பாஸ்தாவ இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன். இப்போ 1 டம்ளர் பால் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் கலர் பவுடர் ஆட் பண்றேன். இது உங்களுக்கு நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வேணாட்டி விட்டுறலாம். இப்போ நான் 1 1/2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து அத கொஞ்சமா தண்ணீல கலக்கி வச்சிருக்கிறேன். இத கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதையும் அந்த பாஸ்தாவோட ஆட் பண்ணுங்க. இது எதுக்காக சேர்க்கிறோம் அப்டின்னா, ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். பாஸ்தா தனியா, பால் தனியா இல்லாம, அது 2ம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி, இது ஒரு பைண்டிங் கன்சிஸ்டன்சி குடுக்கும். பாஸ்தா நெறையாவே தண்ணிய இழுக்கும். ஸோ, ஒரு 3 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க உப்பளவு, காரம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்றேன். ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி, இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு, ஃபைனலா நான் சீஸ கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்ப நமக்கு ஸ்பைசி சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. இத நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.